ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போல உன் மனசுக்கு பிடிச்ச நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தை தான் இப்போ வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ அவசரமாக ஓட்ட பந்தயம் போல வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிதானமாக யோசித்து செலவிடு. உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதற்கேற்றாற் போல என் ஆசீர்வாதத்தோட உனக்கான அழகான வாழ்க்கையை நான் நிச்சயம் அமைச்சு கொடுப்பேன். எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தினார்களோ, எந்த உறவு உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினாங்களோ, அவங்க கண்ணு முன்பாகவே நீ நல்லபடியாக வாழும்படி உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துறேன். நீயும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமா இரு. நீ தோற்று போயிட்டதா நீயே முடிவு செஞ்சுக்காத. கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ விதைச்ச நற்செயல்கின்ற விதைகள் தான் இப்போது விருட்சமாக வளர்ந்து உனக்கான கனியை கொடுப்பதற்கான காலம் வந்திருக்கு. என் கூட சேர்ந்து அந்த வெற்றி கனியை ருசிக்க தயாராக என் செல்வமே. நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா வாழ்வதற்கும், வாழைவை போல குலை தொல்லி தலை தொங்கவும் உன் குடும்பமும் சந்ததியும் மகிழ்ச்சியா நல்லபடியா வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு அருள் செய்கிறேன். நீ என்னை வணங்கும் போது உன்னையும் மீறி உன் கண்களில் கண்ணீர் வருதுனாலே என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நீ சிந்திர கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றதல்லவா? உன் கண்ணீருக்கு நான் நிச்சயமாக பதில் சொல்லியே தீருவேன். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நான் கஷ்டங்களை கூட கொடுப்பதில்லை. நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உறவுகள் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும்படி உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்குறேன். நீ இருந்த பொறுமைக்கும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் இப்போ உன்னை அதிர்ஷ்டசாலி ஆக்கும் நோக்கத்தோடு உனக்கான அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே இருக்காது என் செல்வமே. நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோட மன நிம்மதியோடு வாழும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். உன் கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ நான் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னையே நம்பும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன். நீ எதெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக எல்லாமே உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீன்னா எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கை முழுவதும் நீ இன்பமும் மகிழ்ச்சியும் நிம்மதியாய் வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். எப்போது நீ அடுத்தவங்களோட வாழ்க்கையை வாழ நினைக்கிறியோ அப்போதே அனைத்தையும் இழக்க தொடங்கி விடுவாய். அதனால் அவங்கள போல வாழணும் இவங்களை போல வாழணும்னு ஆசைப்படாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ தயாராகு. உனக்கு என்ன தேவையோ எதை கொடுத்தா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீ நினைக்கிறியோ அதை நிச்சயம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கை சூழ்நிலையையும் வச்சு எந்த முடிவுக்கும் வராமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டிடுவேன். உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு நான் தானே உன்னை தேடி வந்தேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசு கொடுத்து உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் நான் கொடுத்தே தீருவேன்.
இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்க போது. என் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். கர்ம வினைகளை அனைத்தையும் நீ தீர்த்து கடந்து வருவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. அறிந்தோ அறியாமலோ நீ செய்த பாவங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகாம இந்த தலைமுறையிலேயே நீ அனைத்தையும் தீர்த்து நிம்மதியாக வாழ்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எத்தனை முறை நீ மனசொடைஞ்சு போனாலும் வலுவிழந்து போனாலும் அத்தனை முறையும் நான் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்வமே. நீ தைரியமாக இருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர முடியும். உன் மனசில் இப்போது நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். அந்த ஆகாயம் எப்படி அளவில்லாததாக இருக்கோ, கடல் எப்படி கணக்கிட முடியாததாக இருக்கோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நிரந்தர புன்னகையோட நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். இந்த நிலம் போல நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வெற்றிகரமாக ஆக்கி தர்றேன். நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. நீயும் வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகி உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். இப்போது உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குமோன்ற பதட்டம் உன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கிறதல்லவா? என்னை மீறி இனிமே உன் வீட்டில் எதுவுமே தவறாக நடக்க விட மாட்டேன். நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. இப்போதே உன் வேலையில் இருக்கிற பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் படிப்படியாக குறைத்து எல்லாமே உனக்கு உயர்வாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிதல் சரியாகி உங்களுக்குள்ள புரிதல் ஏற்பட்டு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழ்க்கையை வெற்றிகரமாக விட்டு கொடுத்து நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். சுபமங்களகரமான நல்ல சந்தோஷமான செய்திகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே. இனி எல்லா நாளும் உனக்கு மன மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும்படி உன் கவலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்து நான் உன்னை மகிழ்விக்க போகிறேன். இந்த உலகத்தில் நீ யாரை போலவும் இல்லாமல் தனி ஆளாக தனித்துவமாக வாழ்க்கையை தனியாகவே ஜெயிக்க தயாராகு. யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவன்னு சொன்னாலும் யார் பேச்சையும் காதில் வாங்க வேணாம். ஏன்னா நீ யார் எப்படின்னு உனக்கு தெரியும் தானே. உன்னை பற்றி உன்னை விடவா அடுத்தவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிட போகுது. அதனால் உன்னை பற்றிய புரிதலை நீ தெளிவாக வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நன்மைகள் நடக்கும்படியும் உன் வாழ்க்கையை நீ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீயே சரி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ திட்டமிட்டது போல நீ எதிர்பார்ப்பது போல ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்மறை எண்ணமோ அச்சயமோ சந்தேகமோ இன்றி நீ முயற்சி மட்டும் செஞ்சாலே போதும். எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். நீ படுற கஷ்டங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன் வேதனைகளையும் சோதனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன். நீயாகவே தனிமையில் இருக்கிறதாகவும் தனிமையில் தவிப்பதாகவும் நினச்சி கவலைப்படாத. உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிறைவான மன நிம்மதியை பெற்று நீ சந்தோஷமாக வாழும் வகையில் நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனசை அடைஞ்ச வேதனைகளுக்கும் சேர்த்து நான் ஒரு தீர்க்கமான நல்ல தீர்வை கொடுக்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நிம்மதி நிறைஞ்ச நாளாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் குணம் அறியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமை இழக்காதே. உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாகவே
உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் நல்வாழ்க்கை எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் வகையில் இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் இப்போது முன்னேற்றம் ஆரம்பமாயிருச்சு. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியான பாதையில் நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை காட்டும். உனக்கான நல்ல பலனை நான் கொடுத்து நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படி செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்ட தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தெளிவையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன். நீ செய்யும் முயற்சிகளுக்கு இனி ஒருபோதும் தடை இருக்காது என் செல்வமே. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். உன்னை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போய் உன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனசும் உடலும் சோர்ந்து போய் நீ நிம்மதி இல்லாமல் இருப்பதை பார்க்கும்போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். என் அப்பன் முருகன் என்னை சரி செய்வார், என் வாழ்க்கையை சரி செய்வார், எல்லாவற்றையும் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. என் மனசையும் உடம்பையும் முழுமையாக குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். அந்த நம்பிக்கையின் மூலமாகவே நான் உனக்குள்ள குடியேறி உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்து உன் நாடி நரம்பு புத்தி எல்லாவற்றிலும் என் அருளை கொடுத்து உன் உயிருக்கு ஒரு புது சக்தியையும் கொடுப்பேன். நீயும் உடல் தளர்ச்சியிலிருந்து மீண்டு எழுந்து மன அமைதியோடு உற்சாகத்தோடு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகிவிடு.